கோப்பாய் ஆசிரிய கலாசாலையினுடைய இந்து மன்றம் முன்னெடுக்கின்ற திருவாசக விழாவினுடைய திருவாசக கருத்தமர்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த கருத்தமர்வுக்கும் இன்றைய விழாவுக்கும் தலைமை தாங்குகின்ற மதிப்பார்ந்த கலாசாலையினுடைய அதிபர் அவர்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற மது கலாசாலையின் பழைய மாணவரும் சைவத்தமிழ் அறிஞருமாகிய கலாநிதி அனுசாந்தன் சார் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய கலாசாலை சமூகத்தை சார்ந்தவர்களே, என்னோடு உரையாற்ற காத்திருப்பவர்களே, இந்த விடயங்களை எல்லாம் ஓம் தொலைக்காட்சியின் ஊடாக உலகத்திசெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சைவ பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து நான் மகிழ்கிறேன். உண்மையிலே இந்த திருவாசக கருத்தமர்விலே திருவாசகத்தில் மொழி என்ற தலைப்பு சார்ந்து சில விடயங்களை சிந்திக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். என்னோடு உரையாற்றுகின்ற இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆலயங்கள் தோறும் சென்று தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய வல்லமை மிக்கவர்கள். இன்றைய பிரதம விருந்தினர் உட்பட நான் அப்படியானவன் அல்ல. நானும் தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுகிறேன், ஆனால் ஆலயங்கள் தோறும் சென்றல்ல, வேறு வேறு இடங்கள் சென்று அந்த வகையிலே தமிழால் திருவாசகத்தை பார்க்கின்ற ஒரு பார்வையாக, திருவாசகம் என்பது தமிழை சொல்லுகிற போது பக்தியின் மொழி தமிழ் என்று சொல்லுவார்கள். எனவே தமிழ் ஒரு பக்தியின் மொழியாக எப்படி பெருமை பெறுகிறது என்றால், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களுக்கு ஊடாகத்தான் தமிழை பக்தியின் மொழி என்று பேசுகிற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திருவாசகம் என்பது நெக்குருகி மாணிக்க வாசகர் தன் உள்ளத்தில் இருந்து பாடிய உணர்வின் வரிகளாக இருந்தாலும் அந்த மொழி தருகிற அனுபவம் என்பது அலாதியானது. அந்த வகையிலே 8ஆம் திருமுறையிலே ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் சில வேளைகளிலே திருவாசகம் என்பது ஒரு தனி இலக்கியம் என்று நினைத்து கொண்டிருப்போம். அவ்வாறல்ல. திருவாசகத்துக்குள்ளே பல்வேறு வகையான மாணிக்க வாசகர் பாடிய பல்வேறு வகையான இலக்கியங்களினுடைய இலக்கிய வடிவங்களினுடைய கூட்டுமொத்த தொகுப்பாகத்தான் நாங்கள் திருவாசகத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. சிவபுராணம் இருக்கிறது, கீர்த்தி திரு அகவல்கள் இருக்கிறது, திருவண்ட பகுதி இருக்கிறது, போற்றி திரு அகவல்கள் என்று பேரண்டமாக பெரும்பிரிவாக அதற்குள்ளே இருக்கிற போது சிறு பிரிவாக திருவம்பாவை உட்பட பல விஷயங்களை கொண்டிருக்கிறது திருவாசகம். பொதுவாக இந்த வாசகம் என்ற சொல்லிலேயே அது ஒரு மொழி சார்ந்த அனுபவத்தை தரக்கூடிய இலக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இறைவனுடைய அருளை சொல்லுகின்ற வாசகம். பொதுவாக கிறிஸ்தவ சமயத்திலும் கூட இப்பொழுது வாசகம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சைவ சமயத்திலே அந்த நாளிலே இந்த வாசகம் என்ற சொல் திரு என்ற அடையோடு சேர்ந்து வருகிற போது அது தருகிற இறை அனுபவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான சொல்லாடலாக மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லுகிற விஷயங்களும் கூட மதம் கடந்து ஜீஜு போப்பவர்கள் கூட திருவாசகத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டினால் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்று வருகிற சிந்தனைகள் கூட திருவாசகத்தினுடைய மொழி சிறப்பின் அடிப்படைகளை எங்களுக்கு உணர்த்த வல்லனவாக இருந்திருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். அந்த வகையிலே சில எடுத்துக்காட்டுக்களை சொல்லி நான் இந்த உரையை நகர்த்தலாம் என்று எண்ணுகிறேன். பொதுவாக திருவாசகத்துக்குள்ளே மொழி என்று வருகிற போது அந்த மொழியை மாணிக்க வாசகர் எவ்வாறெல்லாம் அந்த திருவாசக பதிகங்களுக்குள்ளாலே வெளிப்படுத்தி பேசுகிறார் என்ற விடயங்கள் சார்ந்து அவை முக்கியத்துவமுடையனவாக அமைகின்றன. பூசுவதும் வெண்ணீறு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி என்று அவர் திருச்சாளரிலே பேசுகிறார். ஆகவே அதாவது சிவ சின்னங்களை முன்னிலைப்படுத்தி அவர் பேசுகிற அந்த விஷயங்களாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். அதுபோல ஏற்கனவே அவர் சொன்னது போல 10 பேசுகிற முறைமைகள் சார்ந்து பல 10களை அவர் பேசுகிற நிலை இருக்கிறது. அதைவிட அவர் இந்த சொல்லாடல்களை எல்லாம் குறிப்பாக திருவாசகத்தினுடைய முதலாவதாக அமைவது சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று மிக எளிமையான சொல்லாடல்களுக்கூடாக சிவனை வாழ்த்தி பாடுவதாக சிவபுராணத்தை மாணிக்க வாசகர் அமைத்திருக்கிறார். ஒரு நீண்ட வரிகளை கொண்ட சிவபுராணத்துக்குள்ளாலே நாங்கள் பயணித்தோமாக இருந்தால், அதை கண்ண மூடி கேட்டோமாக
இருந்தால், அதை பக்தியோடு பாடுவோமாக இருந்தால் அந்த பரவசத்தின் மொழி அனுபவத்தை அது எங்களுக்கு தரும். அது நிறைவிலே அவர் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவர் அந்த இடத்திலே உணர்ந்து என்ற ஒரு சொல்லாடலை கையாளுகிறார். தெரிந்து சொல்லுவார் என்று அவர் சொல்லாமல், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று அவர் அந்த விடயங்களை பேசுகிறார். மிக நுணுக்கமாக இன்னும் பார்த்தால், ஒப்பில்லாத ஒருவன் என்பதை அவர் ஒரு இடத்திலே ஒப்பில்லாத ஒருவன் என்ற சொல்லை ஒப்பில் ஒருவன் என்றும், ஒப்பில் அப்பன் என்றும், ஒப்பன் என்றும், ஒருவன் என்றும், ஒருவன் என்றும், இதெல்லாம் அவர் கையாளுகின்ற அந்த மொழி சிறப்பினுடைய அடிப்படையிலே பார்க்கிற போது மிக வியப்பை தரக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. எனவே ஒரு பக்தி அனுபவம் தன்னுணர்ச்சியாக வருகிற அனுபவம். இதெல்லாம் திட்டமிட்டு அவர் இந்த கவிதைகளை சொன்னார் என்பதல்ல, உள்ளத்துக்குள் இருந்து வருகிற உணர்வு சார்ந்த அந்த வரிகளுக்குள்ளும் அவர் கையாண்டிருக்கிற விடயங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி என்கிறார். அந்த இடத்தில் எல்லாம் அவர் அந்த சொல்லாடல்களை கையாளுகிறார். அதுபோல மாணிக்க வாசகர் தமிழ் மொழி மட்டுமல்ல, வடமொழி புலமையும் கொண்டவர். அவருடைய திருவாசகத்துக்குள்ளே நிறைய வடமொழி சார்ந்த மொழி சிந்தனைகளை கூட நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக வடமா முக்கினி அல்லது வடமா அக்கினி என்று சொல்லுகிற விஷயத்தை அவர் சுடுதி என்று அதை மொழிபெயர்த்து சொல்லுகிற நிலையை நாங்கள் திருவாசகத்துக்குள்ளே பார்க்கிறோம். ஈஸ்வரன், ஈஸ்வரி, உண்மையிலே அந்த சொற்கள் கூட ஒரு வடமொழி சொற்களாகத்தான் சொல்லப்படுகின்றன. உடையவன், உடையவள் என்று அதை அவர் தமிழ்படுத்தி தருகின்ற சிறப்பை பார்க்கிறோம். அதே போல திருவம்பாவை எடுத்தால் அதிலே அந்த மார்கழி நீராட வருமாறு கேட்கின்ற அந்த திருவம்பாவையிலே நேசமும் வைத்தனையோ இன்னும் துயிலுதியோ சீச்சி இதுவும் சிலவோ, இந்த பேச்சு வழக்கு சொற்களை எல்லாம் கொண்டு வந்து அதற்குள்ளே சேர்த்து அந்த இறை அனுபவத்தை தருகின்ற அவருடைய மொழி ஆளுமையை நாங்கள் அதற்குள்ளே பார்க்கின்றோம். இப்படி பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே எனக்கு தரப்பட்டிருக்கிற நேர அவகாசம் என்பது குறுகியதாக இருக்கிறது. 10 நிமிடங்களுக்குள்ளே நான் இந்த உரையை நிறைவு செய்தாக வேண்டும். திருவாசகத்துக்குள்ளே நுழைந்தால் முதலில் இருந்து முடிவு வரை அதற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வடிவங்கள் சார்ந்தும் நாங்கள் பயணித்து பல்வேறு வகையான அந்த மொழி சார்ந்த அனுபவங்கள் தருகிற விடயங்களை பேசலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதோ வளருதியோ நின்சவிதான் என்று அவர் அந்த விழித்து சொல்லுகின்ற முறைகளுக்குள்ளாலே நீராட வருமாறு திருவம்பாவையிலே அழைக்கின்ற அந்த அனுபவத்தை பார்க்கின்றோம். இப்படி முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை முன்னான் பின்னான் மன்னான் என்னான் என்று ஓசை சிறப்புள்ள சொற்களை எதுகை மோனையாக அடுக்கி அந்த இசை அனுபவத்தை, திருவாசகம் என்பது ஒரு பன்னிசை அனுபவத்தையும் தருகிறது, அதே நேரம் ஒரு கவிதை அனுபவத்தையும் தருகிறது என்ற வகையிலே அதனுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறெல்லாம் சிந்திக்கிற போது ஒரு திருவாசகம் என்ற 8ஆம் திருமுறைக்குள்ளே பல வாசகங்களை உள்ளடத்தி அதற்குள்ளே இறை அனுபவம் தருகின்ற அந்த அனுபவத்தை மாணிக்க வாசக பெருமான் மணியான வாசகங்களை அவர் சொன்னதால் தான் அவருடைய காரண பேராக மணிவாசகர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். எனவே அவருடைய இந்த குருபூசையை இன்றைக்கு எங்களுடைய கலாசாலை இப்படி முன்னெடுத்திருப்பது ஒரு சிறப்பு வாய்ந்த செயற்பாடு. அவருடைய இந்த திருவாசகத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்தால் சிவபுராணம் உட்பட அந்த பதிகங்களிலே எதை விடுவது எதை தவிர்ப்பது என்று சொல்லி இன்றைக்கு எங்கள் மண்ணிலே அவர் சொன்னது போல கந்தபுராண கலாசாரம் மிக்க இந்த மண்ணிலே இன்றைக்கு திருவாசக முற்றோதல், அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் ஒரு பண்பாடாக மலர்ந்திருக்கிறது. பல இடங்களிலும் அது பக்தியோடு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே திருவாசகத்துக்கும் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை மாணிக்க வாசகருக்கு செய்கின்ற அர்ப்பணமாகவும் அவர் தந்திருக்கக்கூடிய இந்த திருவாசகத்துக்கு செய்கிற அர்ப்பணமாகவும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எனவே இவ்வாறு பல விடயங்கள் இருக்கிறது என்ற விடயங்களை சொல்லி நிறைவாக இந்த விடயத்துக்குள்ளே நாங்கள் நிறைவாக பொதுவாக திருவாசகத்தை முடிக்கும் போது அல்லது தொடங்கும் போது ஒரு பதிகம் மாதிரி பாடுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரன் எங்கோன்
திருவாசகம் என்னும் தேன். ஆனால் நாங்கள் இதில் நிறைய எழுத்து பிழைகளை விட்டு மாறி சேர்த்து பாடுகிற போதெல்லாம் பாடுகிறோம். எனவே இந்த பதிகங்களை பாடுகிற போது மொழி என்று வருகிற போது அதை சரியான முறையிலே சந்தி பிரித்து நாங்கள் இந்த தேவாரங்களையாக இருக்கலாம், சிவபுராணமாக இருக்கலாம், இவற்றை பாட வேண்டும். குறிப்பாக எங்களுடைய இந்து மன்ற காப்பாளர் நண்பர் பாலசண்முகன் அவர்கள் அதை சிறப்பாக சந்தி பிரித்து பாடுகிற விடயங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அவர் தமிழிலும் சைவத்திலும் தேர்ந்த ஒருவர் என்பதனாலே அதை அவர் சிறப்பான முறையில் வெளிப்படுத்துகிறார். எனவே எதிர்காலங்களில் நாங்கள் இந்த பதிகங்களை பாடுகிற போது அதனுடைய மொழி அனுபவத்தை விளங்கிக் கொண்டு அந்த மொழி அனுபவத்திலே பிழைவிடாத அதே நேரம் அது தருகிற உணர்வு அனுபவத்தையும் சேர்த்து நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் பல விடயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் துன்பப்பட்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் இந்த வகையான பதிகங்களை மாணிக்க வாசகர் நெக்குருகி பாடிய இந்த பதிகங்களை மனமுருகி உண்மையோடு அதனுடைய மொழி தூய்மையை அறிந்து பாடுவீர்களாக இருந்தால் பக்தி தமிழ் உங்களை வாழ வைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த கலாசாலை சமூகத்துக்கும் கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் நமச்சிவாய் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிந்து வணங்குகின்றேன். அளவிலா ஆனந்தத்தை நல்குகின்ற திருவாசக விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற கலாசாலையினுடைய மதிப்பார்ந்த முதல்வர் அவர்களே, இன்றைய விழாவை சிறப்பித்திருக்கின்ற பேரன்புக்கும் பிற மதிப்புக்கும் பாத்திரமான கலாநிதி அனுசாந்தன் அண்ணா அவர்களே, முகாமைத்துவ குழுவைச் சேர்ந்தவர்களே, இன்றைக்கு பாராட்டு பெற்றிருக்கின்ற மற்றும் ஒரு பேரன்புக்குரிய உடன்பரவாத ஒரு சகோதரர் உயர் திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களே, எங்கள் அயலிலே எங்களுக்கு ஆதரவு கரம் தந்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற விரிவுரையாளர் இளங்கோசர் அவர்களே, சக விரிவுரையாளர்களே, ஆசிரிய மாணவர்களே, கற்பித்தல் சாரா உத்தியோகத்தர்களே, அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். மிக அருமையான ஒரு தருணமாக இந்த தருணத்தை உணர்கிறேன். பெருமழை பொழிந்து மழை ஓய்ந்து லேசா சாதுவாக தூறல் தூற்றுவது போல ஒரு அரை மணி நேரம் திருவாசகம் மனிதராகிய எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இரண்டர கலந்திருக்கிறது என்பதை அற்புதமாக படியெடுத்து சான்றாதாரங்களுடன் அருமையான ஒரு உரையை கேட்டீர்கள். அதைத்தான் பெருமழை என்று குறிப்பிட்டேன். அதற்கு பிறகு சில சிந்தனை சிதறல்கள். முதலாவதாக மொழி பற்றி சகோதரர் நந்தகுமார் அவர்கள் பேசினார். நினைப்பதற்கு ஆனந்தமாக இருக்கும். அவர் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று முயற்சி பண்ணுகின்றேன். பெருமக்களே, மொழி என்பது ஒரு கருத்து பரிமாற்ற ஊடகம். not only a vehicle of thought, it is a vehicle for the culture and something. இது எண்ணத்தை காவுகின்ற ஒரு கருவி மட்டுமல்ல. எங்கள் பண்பாடு, எங்கள் கலாச்சாரம், எங்கள் வாழ்க்கை முறை பல ஆயிரக்கணக்கான விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான விடயம். அதை அவர்கள் அழகாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மாணிக்க வாசகர் பேசுகிற மொழியை இன்னொருவர் நினைத்து பார்க்க முடியாது. சில சொற்களை அவர் மட்டும்தான் கையாளுகிறார். நரி என்பது பெயர் சொல். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்று தொடங்கியவர் தன்னுடைய உணர்வு நிலைப்பட்டு, உணர்வுக்குள்ள வந்தாச்சு, உணர்வு நிலைப்பட்டு நரி என்பது பெயர் சொல், நரிப்பாய் நாயேனை நம்பி இனித்தான் நல்காயே என்றார். என்ன ஆச்சரியம்! பெயர் சொல்லை வினை சொல்லாக்குகிறார். அழுது அக்காரம் தீற்றிய அதிசயம் அறியேனே. இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தை குழந்தைக்கு தீர்த்திரதென்றும் அக்காரம் தீற்றிய என்ன அருமையான வார்த்தை. இன்னும் ஒரு சொல்ல நிறைவில் வச்சுக்கொள்கிறோம். அது துருப்புச்சீட்டு இப்போ சொல்லக்கூடாது. அவர் ஆரம்பித்த மொழியில இருந்து இப்பொழுது மாணிக்க வாசகருடைய உணர்வு, உணர்ச்சி, 2 வார்த்தைகள் நாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அகம் சார்ந்தது, ஆழ்மனம் சார்ந்தது, மென்மையானது, நினைத்து ஆனந்திப்பது உணர்வு, துன்பப்படுவதும் உண்டு. இப்போதைக்கு எதுக்கு அது?
மாணிக்கவாசகருடைய உணர்வு நிலையை பேசுவதென்பது பெரிய விஷயம். சேக்கிழார் சொல்வது போல, செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் இப்பொருட்கு உரை யாவரும் செய்வரால். தொட்ட விஷயம் அபாரமானது, யார் தொட்டாலும் அது ஒளிரும். மாணிக்கவாசகருடைய உணர்வு தலைப்பு ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன கதை சொல்லி விஷயத்துக்கு வருகிறேன். ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போகிறார். இந்த காட்சியை கம்மன் சொல்லுகிறான். கிள்ளையோடு பூவை அழுத, ரொம்ப சுலபமான வார்த்தை பாட்டு. கிள்ளை அழுதது, பூவை பட்சி அழுதது, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத. வீட்டுக்குள்ள வெளியில இருக்கிற கிளி அழுதது, பூவை அழுதது. வீட்டுக்கு உள்ள இருக்கிற உள்ளுரையும் பூனை அழுதது. கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். உரு அறியா பிள்ளை அழுத. இந்த பாட்டு எடுத்தது இதற்காகத்தான். எப்படி? உரு அறியா பிள்ளை, அது என்ன அப்படின்னா, இப்போதான் கர்ப்பத்தில் அது வளர தொடங்கி இருக்கிறது. ட்ராவலிங் டைம் என்று சொல்லுவார்கள். உயிரணு கர்ப்ப அறைக்குள்ள சென்று கொஞ்ச நேரம் சுற்றி திரியும். தனக்குரிய இடம் கிடைக்கும் வரைய சுற்றி திரியும். தனக்குரிய இடம் கிடைத்ததும் பிளான்ட் போய் பற்றி பிடிக்கும். பற்றி பிடித்து அந்த கரு வளர தொடங்குகிறது. கம்பர் என்ன சொல்லுகிறார்? உரு அறியா பிள்ளை அழுதா, அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று இன்னும் தெரியாது. இப்போதான் கரு கொஞ்சம் கொஞ்சமா முகிழ்கிறது. அந்த முகிழ்கிற கரு ராமன் காட்டுக்கு போனான் என்று அழுதது என்கிறார். இது ஒரு கருத்து. ரெண்டாவது, ராமனுடைய உருவம் என்னவென்றே தெரியாத உருவுக்கு முன்னால ராமனை போட்டா உரு அறியா பிள்ளை என்றால் ராமனுடைய உரு அறியா பிள்ளை அழுத. இது இந்த நிறுத்தும். பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம்புக்கான் என்று உரைத்த மாற்றத்தால். மாணிக்கவாசகருக்கு வந்தால் உணர்வு இது 1.0 1.1. எப்படி சொல்கிறார் மாணிக்கவாசகர்? உருத்தெரியா காலத்தே எனக்கு உருவம் தெரியாது, இறைவனுடைய நாமத்தை கேட்டதில்லை, அவனுடைய உருவத்தை கண்டதில்லை, கற்பனை பண்ணி பார்ப்பதற்கு அறிவில்லை. ஏன்? முத்தி நெறி அறியாதவன். பரவாயில்லை, மன்னிக்கலாம். எதை மன்னிக்க முடியாது? மூர்க்கரோடு முயல்கின்றவன். உருத்தெரியா காலத்தே அந்த இறைவன் என்ன செய்தான்? 1.2 உள் புகுந்து, 1.3 உளம் மன்னி, 1.4 ஊன் புக்கு. இப்போ பிரச்சனை, இவ்வளவு பேர் இருக்கு. நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே. உலகத்தில் எத்தனையோ அடியார்கள் காத்து கொண்டிருக்க என்னை தேடி வந்து எனக்கு பதம் தந்திருக்கிறாய். என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். குருவி தனக்கு தலையில பனங்காய் வைத்தது. அவருடைய உணர்வு நிலையை பாருங்கள். உருத்தெரியா காலத்தே இறைவனுடைய உருவம் தெரியாது. நானே குழந்தை, எதுவும் கற்கவில்லை. உள் புகுந்து எனக்கு உள்ள இறைவன் வந்தான். உளம் மன்னி, கருத்திருத்தி, ஊன் புக்கு, கருணையினால் ஆண்டு கொண்ட ஒரே ஒரு காரணம். இறைவன் என்னை ஆட்கொண்டதற்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு காரணம், சின்ன காரணம். என்னது? இறைவன் அளவிலாத கருணை வடிவானவன், கருணை மாக்கடல். கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை ஒரு வார்த்தை போட்டார். அவருடைய வளவுக்குள்ள போய் பார்க்கணும். தித்திக்கும் சிவபதத்தை. அது என்ன தித்திக்கும்? கற்கண்ட வாயில போடுறோம், இனிக்குது. கொஞ்ச நேரம் செல்ல இனிப்பு குறையுது. இன்னும் கொஞ்சம் நேரம் செல்ல அந்த இனிப்பு நாக்கில் இல்லாமல் போகுது. ஒரு சக்கரை கட்டிய வாயில போடுறோம், இனிக்குது. கற்கண்டை விட கொஞ்ச நேரம் கூட நிற்கிது, அதுவும் கொஞ்ச நேரத்தில் போயிடுது. தேனை தூக்கி நாக்கில் புரட்டுறோம். ஏடு தொடக்கிற பொழுது குழந்தைக்கு அந்த உணர்வு இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொற்ப தேனை எடுத்து நாக்கில் பூசித்தான் நாங்கள் அந்த குழந்தைக்கு ஏடு தொடக்கிறத ஆரம்பிக்கிறோம். ஏன்? உணர்வு இனிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. தேன் நாக்கிலே பட்டால் கற்கண்டை விட சர்க்கரை விட தேன் கொஞ்சம் கூட நேரம் இனிக்கும். ஆனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்து அந்த இனிப்பு என்கிற தன்மையை மறந்துவிடும், இல்லாமல் போய்விடும். என்றால் இனிப்பு என்றால் கொஞ்ச நேரத்தில் குறிப்பிட்ட
குறிப்பிட்ட கால வரையறையில் தன்னுடைய சுவையை அது மாற்றிக்கொள்ளும், இல்லாமல் போய்விடும். அதுதான் உலக இயற்கை. அப்போ தித்திப்பு என்றால் எப்போ நினைத்தாலும் எப்போ எண்ணி பார்த்தாலும், ஆமை கடற்கரையில் வந்து முட்டையிடும். கடலுக்குள்ள ஆழ்கடல்ல போயிருந்து அந்த கரையில் முட்டையிட்டேனே என்று நினைக்க இங்க குஞ்சு பொரிக்கும் சித்தாந்தம். தித்திக்கும் சிவபதத்தை என்றால் நான் அருத்தியிலே கண்டேன், தில்லையிலே கண்டேன், கைலாயத்தை அகக்கண்களால் பார்த்தேன், இப்படி தலங்கள் தோறும் கண்டேனே. அப்படி ஒரு தடவை கண்டதை நினைக்கும் தோறும் அது இனித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணி கொள் தில்லை கண்டேனே. ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாய் அடியேன் அணிகொள் தில்லை கண்டேன். ஏன் நாய் அடியேன் என்ற பல பேர் விளக்கம் சொன்னார்கள். 72 தடவை தாயை பற்றி பேசுகிறார், தாயில் சிறந்தவன். 57 தடவை நாயை பற்றி சொல்லுகிறார். நாய் என்ன செய்யும்? பல வியாக்கியானம் சொல்லுவார்கள். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு எலும்பு துண்டு, காய்ந்த எலும்பு துண்டை கொண்டு வரும், அதை போட்டு நாய் கடிக்கும். ஓரமாக போய் ஒரு ஓலைக்கு மேலே புல் தரைக்கு மேலே போட்டு பாதுகாப்பாக இருந்து கடிக்கும். கடிச்சு கொஞ்ச நேரத்தில் இது கடிக்கிறது எலும்பு துண்டு, அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் நாயினுடைய கடை வாய் பல் ஈரில் இருந்து ரத்தம் வரும். நாய் என்ன நினைக்கும்? எலும்பு துண்டில் இருந்து ரத்தம் வருகிறது என்று கருதி இன்னும் போட்டு கடிக்கும். இந்த உலக வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று எல்லாருக்கும் தெரியும். அதற்காகத்தான் திரும்ப திரும்ப ஒருவருக்கு பின்னால் இன்கிரிமெண்ட் வேணும், டெலிஃபோன் அலவன்ஸ் வேணும், அது வேணும், ப்ரமோஷன் வேணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு எல்லைக்கு பிறகு இதெல்லாம் பூச்சியும். அணிகொள் தில்லை கண்டேனே என்று சொல்கிற பொழுது நாய் அடியேன் என்று முடித்தார். காரணம் என்னவென்றால், எதுவும் இல்லை என்று தெரிந்த பின்னும் லௌகியத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறேனே. தேன் பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ, வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்ன செய்தார் தெரியுமோ? உன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அதுகாய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மின்னோக்கி மணாளனை நீ வர கூவாய். நிறைவு செய்கிறேன். அவருடைய உணர்வினுடைய உச்சம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உலகம் நன்றி மறந்தது. மணிவாசகர் நன்றி உணர்வுடைய உச்சம். சிங்கத்துக்கு அரி என்று பெயர். காட்டுக்கு ராஜா சிங்கம், யானை பெரியது, எருமை பெரியது, ஒட்டகச்சிவிங்கி எவ்வளவோ உயர்ந்தது. ஆனால் ராஜா சிங்கம் ஏன்? 100 மீட்டர் நடந்து போகும், போய் திரும்பி பின்னால பார்க்கும். ஒரு நல்ல தலைவனுக்கு எது லட்சணம்? எதிரிகள் பின்னுக்கிருந்தும் வருவார்கள், எச்சரிக்கை பின்பக்கமும் இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை இருப்பதனாலேயே காட்டுக்கு ராஜா சிங்கம். அரிமான் நோக்கு என்று பெயர். என்னை விட்டுடுதி கண்டாய் என்று அழுகிறார். தாராய் உடையாய் அடியேற்குன் தாளினை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான். கண் தெரியாத பசு, அந்த வீட்டு பசு அழுகிறது, இந்த வீட்டு பசு அழுகிறது. அதுக்கு கண் தெரிகிறது, தவிடு புண்ணாக்கு வைக்கிறவனை பார்த்து அழுகிறது. இந்த பசுவுக்கு கண் தெரியாது, அது அழுவதை கேட்டு இது அழுகிறது. ஊராம் இலைக்க குருட்டாம் இலைத்தாங்கு உன் தாளினை அன்புக்கு ஆராடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே என்று கண்ணீர் விட்ட மணிவாசகருடைய நன்றி உணர்வை பாருங்கள். கிட்ட போயிட்டார், திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாச்சு. திரும்பி பார்க்கிறார், தான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறார். இந்த உலகில் சிந்தனை வரடாகி சித்தம் முரடாகி இருந்தவர்களை எண்ணி பார்த்தால் முதலாவது நானாகத்தான் இருக்கும். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இறைவன் விட்டு ஒரு வித்து நான். முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. எப்படி? முத்தி என்றால் தெரியாது. என்னுடைய சகவாசம் மூர்க்கரோடு முயல்வேனை. என்னை அழைத்து கொண்டு வந்து நல்ல ஒரு அறையில் காற்றோட்டமான இடத்துல நல்லா உட்கார வச்சு அருமையான ஒரு ஆசிரியர் பத்தினறி அறிவித்து, அந்த அறிவித்தல் அந்த ஒரு நாள் வகுப்போடு பலவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அருவித்து, அவ்வளவுதான். சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளினானே ஒரு அருளாட்சி.
இது யாருக்கும் கிடைக்காது என்று சொல்ல வந்தவர் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவே என்று முடித்தார். உலகத்தில் தமிழ் மொழியில் எந்த இலக்கியத்திலும் இல்லாத வார்த்தை அச்சோ. ஆனந்தமான வார்த்தை, மங்களகரமான வார்த்தை. மாணிக்கவாசகருடைய உணர்வை புரிந்த ஆசா ஞான சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய மகள் பேராசிரியர் மீரா அவர்களோடு சேர்ந்து அழுது அடி அடைந்த அடியார் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அவ்வளவு உணர்ச்சியின் விளிம்பு, சுருக்கமாக சொன்னால் pouring of emotions, உணர்ச்சியினுடைய வடிவம், பக்தியினுடைய அடையாளம், அன்பினுடைய மழை ஊற்று மாணிக்கவாசகருடைய திருவாசகம். அந்த காணொளியை தொடர்ந்து சொன்னது போல, மனிதன் இறைவனுக்கு சொன்னதால் இறைவன் தன் கைப்பட எழுதியதென்றால் அது எப்பேற்பட்ட உணர்வு நிலையில் பேசப்பட்டது, அது சிந்திக்க உரியதே தவிர பேசும் பொருள் அன்று என்பதை மட்டும் சொல்லி மாணிக்கவாசகருடைய உணர்வை மனத்தில் கொண்டு நிறைவான வசனம், அருமையான இந்த நாளை தெரிவு செய்து இன்றைக்கு இதை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று காரணகர்த்தராக இருந்த கலாசாலை முதல்வருக்கு நன்றி தெரிவித்து, மீண்டும் பிரதம விருந்தினர் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல யோகாம்பிகை சமேதராக யோகீஸ்வர பெருமானுடைய பாதாரவிந்தங்களை முதற்கண் வணங்கிக் கொண்டு, அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி, இந்த திருவாசக விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கலாசாரை முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர் கலாநிதி ஏரம்பு அனுசாந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நண்பர் விரிவுரையாளர் இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் பிரதி முதல்வர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரிய மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்து, மாணிக்கவா சுவாமிகளுடைய திருப்பொற்பாதங்களை தலைமைச் சூட்டி பணிந்து, திருவாசகத்திலே சைவ சித்தாந்தம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே சிந்திப்பதற்கு திருவருள் வழிதந்திருக்கிறது. இங்கே திருவாசகத்திலே மொழி, திருவாசகத்திலே உணர்வு என்பவற்றை பற்றி அற்புதமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த திருவாசகம் ஏன் தேன் எனப்பட்டது? தேன் நாங்கள் ரோமாபுரியிலே கிரேக்கத்திலே ஆய்வு செய்கிற போது, தொல்லியல் ஆய்வுகளின் போது, நான் ஒரு வரலாற்று மாணவன் என்ற வகையிலே 5000 வருஷங்களுக்கு முற்பட்ட ஷாடிகள் கண்டுபிடித்திருக்கிறோம். தேனோடு சேர்த்து அதுக்குள்ளே வைத்த பழம் இவ்வளவு காலமும் பழுதாகாமல் இருக்கிறது, இப்போவும் இருக்கிறது. தேன் தானும் பழுதாகாது, தன்னை சார்ந்தவர்களையும் பழுதாக விடாது. அதனால் இந்த திருவாசகம் திருமுறைகளிலே சிகாய மந்திரம். சிரசே நமக அல்ல, சிகாய குடும்பி, உச்சி. அவ்வளவு ஒரு பெருமை திருவாசகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன்? சிவபெருமானுடைய கையெழுத்தை முதல் நாங்கள் பார்ப்பது திருவாசகத்தில் தான், ஏட்டிலே தான். இப்போதும் அது தமிழ்நாட்டிலே இருக்கிறது பாதுகாத்து. சிவராத்திரியிலே மட்டும் பார்க்கலாம், வருஷத்திலே ஒரு முறை. வடமொழியிலே கிடையாது, தமிழ் மொழியிலே தான் இருக்கிறது. அந்த பெருமை திருவாசகத்துக்கு இருக்கின்ற சிறப்பு கருதித்தான் அதை சிகாய மந்திரமாக நாங்கள் போற்றுகிறோம். இப்படிப்பட்ட இந்த திருவாசகத்திலே முழுவதுமே சைவ சித்தாந்தம் பொதிந்திருக்கிறது. நான் பார்க்கலாம், முழுவதுமே சைவ சித்தாந்தம் தான். சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிற போது அது சைவத்தினுடைய முடிந்த முடிவு. வேதத்திலே ஏற்பட்ட சர்ச்சை
உபனிடத்தில் தொடர்ந்த சர்ச்சை, பிரம்மசூத்திரத்தில் தொடர்ந்த சர்ச்சை, வேதாந்தத்தில் தொடர்ந்த அத்வைதம், துவைதம், விசிட்டாத்வைதத்திலே தொடர்ந்த சர்ச்சைகள் அத்தனைக்கும் முடிவு வைத்தது சைவ சித்தாந்தம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாஜம் அனாதியே என்று திருமூலர் சொல்வது போல அதை சைவ சித்தாந்த சாத்திரங்கள் வலியுறுத்தி முப்பொருள் உண்மையை தெளிவுபடுத்தியது. இந்த சைவ சித்தாந்தத்தை நாங்கள் பார்க்கிற போது பதியை பற்றி பார்க்கிறோம், பசு என்று சிறப்பு கொடுத்து ஆன்மாவை பார்க்கிறோம், பாசங்கள் என்று ஆணவங்கன்மம் மாயை பார்க்கிறோம், அதற்கு பின்பு மோட்சத்தை அடைவதற்கான வழிகள் என்று பார்க்கிறோம், மோட்சம் என்றால் பார்க்கிறோம். இவ்வளவு சிந்தனைகளுக்குள்ளாலே சைவ சித்தாந்தத்தை நகர்த்தினால்தான் சைவ சித்தாந்தம் விளங்கும். இந்த ஒவ்வொரு சத்துவ தலைப்பிலும் சிந்தனையிலும் பின்பு நாங்கள் பார்க்கிற போது பதியை உள்ளதென்று நிலைநிறுத்துவது, பதியினுடைய வியாபகம், பதியினுடைய லக்கணம், பதியினுடைய தொழிற்பாடு என்று அதை பார்க்கிறோம். அதே போல ஆன்மாவையும் அதே மாதிரி பிரித்து மலங்களையும் பிரித்து பார்க்கிற போதுதான் சைவ சித்தாந்த சிந்தனைகள் முழுமையாக விளங்கும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், திருவாசகத்திலே இந்த பின்னணியில நாங்கள் பார்க்க வேண்டும். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்கிறேன். மாணிக்கவாசக சுவாமிகள் அனாதி பழமையை சிவபுராணம் என்ற புராணம் என்ற பெயரோடு தமிழிலே தொடங்கியது நாங்கள் இங்கே தான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் மிச்சமெல்லாம். அவர் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லுகிற போது அந்த பதி உண்டு என்று நிலைநிறுத்துவதை திருவடியில இருந்து தொடர்கிறார். எங்களுடைய நண்பர் அனுசந்தன் அவர்கள் சொல்லுகிற போது திருவடி வழிபாடு, அந்த திருவடி வழிபாட்டை சிவஞானபோத சூத்திரத்தோடு இணைத்து மாணிக்கவாசக சுவாமிகள் தருகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் முன்னுக்கு இருக்கிறது. தாடல போல் கூடிய நிலை தானிகளா வேற்றின்பம் கூடல நீ ஏகம் என கொள் என்றார் சிவஞானபோதம். தாழ் சக தலை ரெண்டும் சேர்ந்தால் தாடல் என்று சொல்லு வருகிறது. இதிலே தாழ் முன்னுக்கு இருக்கிறது, தலை பின்னுக்கு இருக்கிறது. மோட்சத்தை விரும்புகிற ஒரு ஆன்மா இந்த தலையை கொண்டே அந்த தாளிலே வைக்க வேண்டும். அது எந்த தாள்? அந்த நடராஜ பெருமானுடைய திருவடிகள். இதான் அந்த தாழ் வழிபாடு. அவன் முதல் நிலையிலே மாணிக்கவாசக சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய உண்மையை சிவஞானசோனம் சொன்ன 12 சூத்திரத்தினுடைய கடைந்தெடுத்த பொக்கிஷத்தை தருகிற பெரிய ஒரு சைவ சித்தாந்த புதுமை அதுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். இதுக்குள்ளே அவர் சொல்லுகிற பெரிய ஒரு விஷயம், இந்த நகராதி பஞ்சாட்சரம் சிவராதி பஞ்சாட்சரத்தில் நமச்சிவாய வாழ்க ஒவ்வொரு நாயன்மார்களும் கடைசியிலே கொண்டே நமச்சிவாயவை வைக்கிற போது மாணிக்கவாசக சுவாமிகள் எடுத்தடுப்பில் முன்னுக்கு கொண்டே போட்டார். தத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இடம் நாங்கள் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் உண்மை விளக்கத்திலே தோத்தன் துடியதில் தோயின் திதியமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரமாம் என்று சொல்லி நமச்சிவாயத்தோடு சேர்ந்து நடராஜருடைய தத்துவங்களை விளங்கப்படுத்துகிறார் வனவாசகம் கிடந்த தேவர். அங்கே நீங்க பார்த்தா தெரியும், நகராதிக பஞ்சாட்சரம் சிவராதி பஞ்சாட்சரத்தை விளக்கி கொண்டு போகிறார். விளக்குகிற போது பஞ்சாட்சரத்துக்குள்ள எல்லாம் வருச்சு. சைவ சித்தாந்தத்தினுடைய முழு தத்துவமும் பஞ்சாட்சரத்துக்குள்ள வந்து அமர்ந்திச்சு. அது சொல்றதுக்கு 10 நாள் வேணும் தொடர்ந்து. அந்த பெரிய ஒரு சைவ சித்தாந்த மணிமுடியை அவர் முன்னுக்கு கொண்டு வந்து வைத்தார். நமச்சிவாய வாழ்க, அது வாழ்ந்தால் சைவ சித்தாந்தம் வாழும், எங்கள் தமிழ் வாழும், எங்கள் தெய்வீகம் வாழும், அத்தனையும் வாழும் என்று வச்சிட்டு நான் அடுத்தது சொன்ன நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சைவ சித்தாந்தத்துடைய மிக பெரிய நிலை மோட்சம். சிவத்தோடு இரண்டரை கலக்கிற சாயுச்சியம், சிவஜாயுச்சியம். அந்த சாயுச்சியம்தான் பெரிசு. அதை நீ சிவனிடம் போனால் அடையலாம். அந்த திருவடியை உன் தலை முட்டவனும். கோயிலில் போனால் அதை நான் விழுந்து கும்பிடுறோம். விழுந்து கும்பிடுற போது சுவாமியினுடைய திருவடியிலே எங்கட தலை விழுகிறதுன்னு நினைக்க வேணும். தலை விழுகிற போது பிரம்மா எழுத்திய தலை எழுத்து மாறும், உனக்கு மோட்சம் உண்டாகும். அந்த பெரிய ஒரு பொக்கிஷத்தை சொன்னார். இப்படி தாள் என்பதை பல இடத்திலே சொன்ன ஒரு பெருமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவர் முன்னுக்கு இறக்கிறார்.
பல இடங்களிலே சிவனுடைய லக்கணங்களை சொல்லுவார். சிலர் சுருக்கத்தை சொல்லுகிறேன். மாணிக்கவாசகர் சொரூப லட்சணம் தடத்து லட்சணத்துக்கு கொடுத்தது போல விளக்கம் யாரும் கொடுக்கல நான் நினைக்கிறேன். எங்களுடைய முதல்வர் அவர்கள் சொன்ன கடைசி வரி முன்வரியை சொல்லுகிறேன். சொற்பதங்கடந்த சொல்லோன் காண்க சிந்தையும் செல்லா சேட்டியன் காண்க என்றார். சொரூப லட்சணத்தினுடைய அதி உயர்நிலையை காட்டுறார் மாணிக்கவாச சுவாமிகள். சொல்லால கூட அவரை வர்ணிக்க முடியாது ஐயா. அது இல்லை, இந்த சிந்தனையால கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சொரூப லட்சணத்தை சொன்னவர் டக்கட்டு தடத்த நிலைக்கு வாரார். பக்தி நிலையில் படுவோன் காண்க. எத்தனையோ புராண வரலாறுகளை, எத்தனையோ சிவனுடைய மூர்த்தங்களை எடுத்து சொல்லுகிறார். அறிவும் உருவும் அறிஞர்கறிவாம் உருவும் உடையான் உடன் அத்தனையும் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் வருகிறது. எல்லாம் பின்னுக்கு வருகிறது. புராணங்களை சொல்றாண்ட தடத்த நிலை. அவருடைய அனாதி பழமைகளை பிரித்து சொல்லுகிறார். என்ற எங்களுக்காக நாங்கள் குருவடிவம் தாங்கி வந்ததை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெரும் சிறப்பை சொல்வார். இதை நிறைய சொல்லலாம், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவை சொரூப லட்சணத்தை உயர்த்தி சொல்லி டக்கண்டு தடத்து லட்சணத்துக்கு கொண்டு வந்து எங்களை கொண்டு போகிறார். திருவாசகத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி 84,000 ஜோனி பேதம் சைவ சித்தாந்தம் விளக்குகிறது. அத்தனையும் மிக அற்புதமாக சொல்லி பிறவி வருகிறது. பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்கிறார் உமாவதி சிவாச்சாரியார் திருவருட்பயனிலே. அந்த பிறவிகள் நிறைய இருக்கு. அந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தன்மையை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த சித்தமலம் அறிவித்த சொன்னார்கள், அதை சொல்லுகிறேன். நான் நல்லூரில் இருக்கிற போது, சண்முக பெருமான் தியானம் பண்ணி இருக்கிற போது முருகன் வந்து சொன்னாண்டே, நால்வரை பற்றி நீ என்னடா நினைக்கிறான். நான் திகைச்சு போனேன். சொன்னார், அண்டேதான் எனக்கு அந்த ரகசியம் தெரியும். டேய், அப்பர் சுவாமி யாரு, சம்பந்தர் யாரு, சுந்தர் யாரு, மாணிக்கவாசகர் யாரு? அப்பர் சுவாமியர் பிள்ளையாரடா, சம்பந்தர் அவர சுப்பிரமணியர் முருகன் நானடா, சுந்தரர் நான் தான், சிவனே நான் தான், மாணிக்கவாசகர் சக்தியடாண்டார். இந்த திருவாசகம் முழுவதும் திருவருட் சக்தியை வியந்து பெற்றுகின்ற ஒரு பகுதி. ஆதியும் வந்தோம் இல்லை அரும்பெரும் சோதி என்று சொல்லுகிற அத்தனையிலும் மாணிக்கருடைய திருவம்பாவில் எல்லாம் பார்த்தா திருவருட் சக்தி. திருவருட் சக்தி தான் ஆன்மாவை ஈடேற்றும். அந்த திருவருட் சக்தி முழுவதும் பேசுகிறது. அது 16 வகையில் இருக்கிறது. மந்தர மந்த தீவிர தீவிரதர நாளையின் நாளா பிரிச்சா 16 வரும். 16 சக்திவாதமும் பேசணும். ஒரு கூறு திருவருட் சக்தி எங்களில் சேர ஒரு கூறு ஆணவம் வெளியிடும். 2 கூறு திருவருட் சேர 2 கூறு ஆணவம் வெளியிடும். கடைசிய 4 கூறு திருவருட் சக்தி சேர ஆணவம் முற்றாக வலிகடும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியன. ஞானிக்கும் ஆணவம் உண்டு, எல்லாருக்கும் ஆணவம் உண்டு. ஆணவம் இல்லாதவன் யாரும் இல்லை. ஆணவம் அனாதிமலம். அதை மாணிக்கவாசகர் சொன்னார். ஆனால் அதை வருத்த வித்து போல வெளிகட பண்ணணும், அறுத்து விடணும் என்றார். இந்த திருவருட் சக்தி எங்களில் சேர வேண்டும். அந்த திருவருட் சக்தியினுடைய பெருமையை போல திருவாசகத்தை சொல்றது மாதிரி எதிலுமே கிடையாது. இப்படி நேரத்தை கருத்தில் கொண்டு இது சொல்லிக்கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆன்மாவை பற்றியோ பதியை பற்றியோ பாசங்களை பற்றியோ எல்லாமே சொல்லுகிறார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படி போகாமல் நாங்கள் ஐம்புலன்கள் ஐந்துவைகள் இதுகளெல்லாம் போகாமல் எல்லாத்தையும் விடுத்து சிவபெருமான் திருவடிக்கு போகணுமெண்டா இந்த திருவாசகத்தை ஒரு நாளும் மறவாமல் ஓத வேண்டும் என்று கூறி, இது உரை இல்லாமல் படித்தால் சைவ சித்தாந்தம் அப்படியே சுவரை கொண்டு வரும், இறங்கும். அப்படியே மேலே இருந்து அந்த நாளில் இறங்குறது மாதிரி இறங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, அருமையான உரைகளை இதுவரை நாங்கள் செவிமடுத்தோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று எண்ணத்தகுந்த வகையிலே எங்கள் விரிவுரையாளர்கள் அருமையான தலைப்புகளிலே தங்களுடைய கருத்துரைகளை முன்வைத்திருக்கிறார்கள். எங்கள் கலாசாலையிலே தற்பொழுது விரிவுரையாளர்கள் பலர், ஆசிரியமானவர்களோ சிலர், அதிலும் சைவ சமயம் சார்ந்தவர்கள் மிகச்சிலர். இருந்தாலும் எல்லோரும்
ஒன்று கூடி இந்த விழாவை முன்னெடுக்கிறார்கள் என்றால் அது கூட இறைவன் தந்த பாக்கியம். இந்த குறையை தவிர்ப்பதற்காக டான் தொலைக்காட்சி நிர்வாகத்தினரும் எங்கள் தம்பி சஜீவ் அவர்களும் இணைந்து இதை இன்றைக்கு உலகமெங்கணும் கொண்டு செல்கிறார்கள். நான் இடையிலே என்னுடைய தொலைபேசி வாயிலாக பார்த்தேன், பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதைவிட திருவாசகத்திலே மொழி ஒருவர் கருத்தை மற்றவர் புரிந்து கொள்வதற்கும் மற்றவருடைய கருத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் உதவுகிற ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தை திருவாசகத்தின் வாயிலாக எவ்வாறு எல்லாம் மணிவாசகர் கையாண்டார் என்பதை தம்பி நந்தகுமார், வேல் நந்தகுமார் அவர்கள் அருமையாக எடுத்துச் சொன்னார். மாணிக்கவாசகர் தன்னுடைய தாய்மொழியை முதன்மைப்படுத்தியும் பிற மொழிகளை உள்வாங்கியும் அவர் கன்னடம் கூட பேசியிருக்கிறார். அருட்பத்து என்று நினைக்கிறேன். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி குழல் பனை முளை மடந்தை பாதியே பரனே பால்கொள்வன் நீற்றாய் என்றெல்லாம் பங்கயத்து அயனும் மாலும் அறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் கன்னட சொல்ல கொண்டு போடும் அதெந்துவே என்று அருளாயே. அதெந்துவே நாங்கள் அதை பயன்படுத்துவது குறைவு, கன்னடத்தில் இருக்குது. அப்படி மொழியை தனக்குரிய வகையிலே எங்களுக்குள்ளே உணர்வு ஒன்றிக்குமாறு பயன்படுத்திய பெருமை மணிவாசகருக்கு உரியது. அதனால்தான் அவர் சுவாமி. மணிவாசகர் அந்த உணர்வை ஒன்றிப்பதற்காக அச்சோப்பதிகத்தை எவ்வாறு கையாண்டார் என்பதை எங்கள் விரிவுரையாளர் தம்பி பாலசண்முகன் அழகுற எடுத்து சொன்னார். அவரை விட அந்த உணர்வை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர் யாரும் இருப்பாரோ யான் அறியேன். அச்சோ என்றவுடன் இன்றைக்கு மாணிக்கவாசகர் தொடக்கி வைத்த அச்சோ, நான் ஒரு விகடத்திற்காக சொல்கிறேன், இன்றைய திரை இசை பாடலிலும் அச்சோ 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 அச்சோ. எனவே அந்த அச்சோவை எல்லோருமே கையாளுகிற ஒரு பான்மையை ஏற்படுத்தியவர் மணிவாசகர். மணிவாசகருடைய உணர்வு நிலை. அதனால்தான் அவர் ஏன் திருவாசகத்தை பாடினார் என்பதற்கு கமல்நாதன் சார் இது ஒரு தொடர்ச்சியாக வந்ததை நான் பார்த்தேன். இவர் ஏன் திருவாசகத்தை பாடினார்? அவர் சக்தியாக இருந்து திருவாசகத்தை பாடினார். சிவத்தோடு சேர்கிற சக்தியாக நாங்கள் எல்லோரும் விளங்க வேண்டும். அதனால்தான் திருவாசகத்தை அல்லது சிவபுராணத்தை ஏன் பாடினார் என்பதற்கு அவரே விளக்கம் சொல்வார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். என்னுடைய பழைய வினைகள் எல்லாம், அதான் பல வினைகள் பாரும் வண்ணம், என்னுடைய பழவினைகள் எல்லாம் பாரும் வண்ணம் இறைவா நீ எனக்கு அருள வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஆக இன்றைக்கு இவற்றிற்குள்ளே ஒரு திருவாசக சிந்தனையிலே நாங்கள் 1.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக மூழ்கி இருக்கிறோம். தான் தம்பி அனுஷாந்தன் விகடமாக சொன்னார், நாங்கள் அப்பொழுதே திருவாசகம் பாடத் தொடங்கிவிட்டோம். இந்த பூ பறிக்கும் பொழுது திருவாசகம் பாடுவதைப் போல அப்பொழுதே கோவிலிலே இருந்து திருவாசகம் பாடி நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக திருவாசகம் பாடி இங்கே நாங்கள் இறை வணக்கத்திற்கு பதிலாக அந்த திருவாசகத்தோடு பல்லோரும் ஏத்தப்படைந்து என்று விழாவை தொடக்கினோம். எங்களுக்கும் சில வரையறைகள் இருக்கின்றன. அந்த வரையறைகளுக்குள்ளே நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது. அந்த நிலையில் ஒரு திருவாசக பாடலோடு முடிக்கிறேன். அருமையான பாடல். எங்களுடைய ஆசான் சிவமாலிங்கம் ஐயா, அவரையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் அவர் ஆசான். பாலசண்முகனுக்கும் தான், எனக்கும் தான், அனுஷாந்தனுக்கும் தான், கோபால் சாருக்கும் தான்.
அந்த ஆசான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பாடல், சிவபெருமானும் மணிவாசகரும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறார்கள். அந்த பிஸ்னஸின் பொழுது மணிவாசகர் ஒப்பந்தம் செய்கிறார், அப்பா நான் என்ன உனக்கு தாரேன், நீ உன்னை எனக்கு தா, நான் என்ன உனக்கு தாரேன், நீ உன்னை எனக்கு தா. ஆனால் நான் உனக்கு தந்ததால உனக்கு எந்த விதமான லாபமோ பிரயோசனமோ இல்லை. ஆனால் உன்னை நான் பெற்றுக்கொண்டதால் அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் என்பார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர். நான் குழந்தை சண்முகலிங்கம் ஐயா ஆர்கொலோ சதுரர் என்ற ஒரு நாடகம் கூட போட்டார். கட்டிக்காரன் யார்? கெட்டிக்காரன் சதுரன். சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு ஓர் கைமாறு இலனே. அந்த வகையில்தான் அந்த உணர்வை, அந்த மொழியை தத்துவத்தின் வாயிலாக ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த கருத்தரங்கை எமக்காக ஆக்கி தந்த எங்கள் விரிவுரையாளர்களுக்கு நன்றி. எங்கள் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய தனித்துவம் குன்றாத வகையில் நான் அறிய அனுசாந்தன், இளங்கோ இவர்களுடைய காலத்திலே கலாதேவி பொன்னம்பலம் அம்மா அவர் திருவாசக விழாவை பெருமைப்படுத்துகிற வகையிலே முன்னெடுத்திருக்கிறார். அதற்கு முதல் சந்தனநங்கை கந்தப்பு அம்மா அவர் திருவாசக விழாவை இந்த மண்ணிலே எடுத்திருக்கிறார். எங்களுடைய காலத்திலே கோபால் சார், நான் எல்லோரும் சேர்ந்து திருவாசக விழாவை நாங்கள் இங்கே முன்னெடுத்திருக்கிறோம். சோர்வு இல்லாமல் இன்றைக்கு மாணவர்கள் குறைவென்றாலும் இந்த திருவாசக விழாவை முன்னெடுத்திருக்கிறோம். நேற்று காத்திரா பிரகாரமாக டான் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் மதிப்பிற்கினிய குகநாதன் அவர்களை கண்ட பொழுது அவர் தான் சொன்னார், நீங்கள் பிள்ளைகள் குறைவாக இருக்கிற பொழுது இந்த செய்தி எல்லோருக்கும் சென்று சேராது, தொலைக்காட்சி வாயிலாக அது சென்று சேரட்டும் என்று அவராகவே முன்வந்து இந்த ஒளிபரப்பிற்கு வழி செய்தார். அதற்கு உறுதுணை வழங்கும் வகையில் எங்களுடைய தம்பி சஜீவ் அவர்கள் அந்த ஒளிப்பதிவு கருவிகளை, அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அதை அவர் செய்ததற்காக சஜீவுக்கு நாங்கள் பாராட்டையும் நன்றியும் சொல்லுவோம்.